அண்மை செய்தி டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் குறித்து அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2025 ஏப்ரல் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வழக்கின் விவரங்கள் என்ன? தமிழக அரசு என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். மலைவாச ஸ்தலங்களில் மது பாட்டில்களை வீசி செல்வதால் விலங்குகள் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக விற்கவும், திரும்பி தரப்படும் காலி பாட்டில்களுக்கு 10 ரூபாயை திருப்பி கொடுக்கவும் வகை செய்யும் வகையில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மலைப்பகுதிகளில் அமல்படுத்த உத்தரவிட்டிருந்தது. பின் இந்த திட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் 16 மாவட்டங்களில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 45 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும், அதில் 15 கோடி ரூபாயை வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் ஏப்ரல் மாதம் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என அரசு தரப்பில் உறுதி அறிவிக்கப்பட்டது. காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் காரணமாக டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பணிச்சுமை குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.